முதல்ல வீட்டுக்கு அனுப்பிடுங்க. ஓகே மேடம். செல்வி. அம்மா, என்னங்கம்மா பாப்பாவை நல்லபடியா அனுப்பிட்டீங்களா? அக்கா, ஒரே குளறுபடி ஆயிடுச்சுக்கா. என்னங்கம்மா அது? அப்ப பாப்பா போலையா? போறா செல்வி. ஆனா நம்ம திட்டம் போட்ட மாதிரி ஃப்ளைட்ல இல்லம்மா, பஸ்ல போறா. என்னங்கம்மா, பஸ்லயா? வகுத்துல புள்ளைய வச்சுக்கிட்டு இந்த நேரம் பஸ்ல பயணம் பண்ணா அவ்வளவு நல்லது இல்லையம்மா? எனக்கும் அது தெரியாம இல்ல செல்வி. ஆனா போலீஸ் கையில மாட்டுறதை விட எப்படியாவது அவ இங்க இருந்து போயிடுறது நல்லதுன்னு தான் நான் திட்டத்தை மாத்தி அவளை பஸ்ல போன்னு சொன்னேன். அதுக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டர் ஏர்போர்ட்டுக்கு தகவல் சொல்லி நம்ம நிவேதாவை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடே பண்ணிட்டாரு. என்னங்கம்மா சொல்றீங்க? பஸ்லயே அவ்வளவு தூரம் மும்பை வரைக்கும் அந்த பிள்ளைங்களால போக முடியுமாம்மா? இல்ல செல்வி, நிவேதா பெங்களூர் வரைக்கும் தான் பஸ்ல போறா. அங்க போயிட்டு அங்கிருந்து ஃபிளைட் பிடிச்சி மும்பைக்கு போயிடுவா. மும்பைக்கு போயிட்டான்னா அப்புறமா அவ சேஃப். மாப்பிள்ள வேற போன் பண்ணி கத்துறாரு, உங்க பொண்ணு கரெக்டா இன்னைக்கு வந்து சேரலன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி சிங்கப்பூருக்கு போயிடுவேன்னு சொல்றாரு. கடவுளே, அவ எப்படியாவது போய் சேர்ந்துடணும். என்னம்மா மனுஷே, சொந்த பொண்டாட்டி அது மாசமா இருக்க நேரத்துல இப்படியே பேசுவாங்க? அவங்க பிரச்சனை அவங்களுக்கு செல்வி. நிவேதாவோட தான் சிங்கப்பூருக்கு போக முடியாம போயிடுமோன்னு மாப்பிள்ளை யோசிக்கிறாரு. இருந்தாலும் இப்படியாம பேசுவாங்க? சரி, நீ போய் சூடா கொஞ்சம் காஃபி கொண்டு வா. சரிங்கம்மா. உட்கார் ஆர்த்தி. ஹலோ அனு, போலீஸ்க்கு நிவேதா மேல சந்தேகம் வந்துருச்சு. ஐயோ, எப்படி சாரு? எப்படின்னு தெரியல. கொலை செய்யப்பட்ட 2 பேரும் நிவேதாவை கடத்தி அடைச்சு வச்சிருந்தாங்கன்னு எப்படியோ போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. நிவேதாவை விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களால நிவேதாவை விசாரிக்க முடியல. அதுக்குள்ள நான் நிவேதா மும்பை ஃப்ளைட்ல செக்இன் ஆயிருப்பான்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் நிவேதாவை பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கே கிளம்பிட்டாரு. எங்க அவர் ஏர்போர்ட்ல நிவேதாவை பிடிச்சிருவாரோன்னு பயந்து அவருக்கு முன்னாடி நிவேதாவையும் பியூலாவையும் நான் மடக்கிட்டேன். நிவேதாவோட டிக்கெட்டை பியூலா கிட்ட கொடுத்து நிவேதாங்கிற பேர்ல அவளை ஏர்போர்ட்டுக்கு போக சொன்னேன். அப்புறம் நிவிய பஸ்ல பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கிருந்து மும்பைக்கு போக சொல்லிட்டேன். என்ன சாரு, ஆள் மாறாட்ட சாகசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆஃபென்ஸ்னு உனக்கு தெரியுமா? தெரியாம இல்ல, ஆனா நிவேதா சேஃபா போய் சேரணும்ல, வேற வழி இல்லம்மா. சாரு, புரியாம பேசிட்டு இருக்க. பியூலா நிவேதாங்கிற பேர்ல டிராவல் பண்ண ட்ரை பண்ணா அப்போ நிவேதாவை தேடிட்டு இருக்க போலீஸ் பியூலாவை பிடிக்க மாட்டாங்களா? பிடிச்சா உண்மையெல்லாம் அவங்களுக்கு தெரிய வராதா? தெரியும், ஆனா எப்படியாவது சமாளிச்சு தானே ஆகணும். சாரு, நீ பண்றது சரின்னு எனக்கு தோணல. எனக்கு தோணலதான், ஆனா வேற வழி இல்லம்மா. சரி, ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு போய் நம்ம வக்கீல பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம். அப்படி ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கிறதுங்கறத பத்தி அவர்கிட்ட யோசனை கேட்போம். சரி சரி, இத பத்தி எல்லாம் கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு பாப்போங்கிறது சரிதான், ஆனா எங்க நிம்மதியா தூங்குறது? நிவி சேஃபா ரீச் ஆகுற வரைக்கும் எங்க இருந்து தூக்கம் வரும்? சரி, நிவி சேஃபா இருக்கணும்னா நீயும் சேஃபா இருக்கணும் இல்லையா? போ, போய் தூங்கு. டேக் கேர். சரிம்மா, பாய். வாங்க மேடம். வணக்கம் சார். அனு மேடம் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. எனக்கு என்னமோ உங்க நடவடிக்கை சரியில்லைன்னு தான் தோணுது. அப்கோர்ஸ் வேற வழி இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா போலீஸோட கண்ணை கட்டி இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சது போலீஸ்க்கு கடுமையான எரிச்சலை உண்டாக்கும். நான் இந்த மாதிரி செஞ்சு அவளை அனுப்பி வைக்கலன்னா இந்நேரம் அவ போலீஸ் கஸ்டடிக்கு போயிருப்பா சார். போலீஸ் கஸ்டடிக்கு போயிருப்பாங்க, ஆனா போலீஸ் கையில இருக்கிறதுக்கு நாம விட மாட்டோம்ல. சட்டம் இருக்கு, கோர்ட் இருக்கு. நம்ம போலீஸுக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்காம இருந்துட போறது இல்லையே. அது இல்ல சார், நிவேதா போலீஸ் கஸ்டடிக்கு போயிட்டான்னு தெரிஞ்சா மறு நிமிஷமே அவளோட வாழ்க்கை போயிடுமே சார். இப்ப மட்டும் அவ வாழ்க்கை ரொம்ப சேஃபா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா சாரு? நாம அன்னைக்கு சந்திச்சு பேசினப்போ
நாம எடுத்த முடிவு போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த நாம சொல்ல வேண்டாங்கிறது தான். ஆனா அவங்களா விஷயங்களை தெரிஞ்சு கேட்கும்போது நாம அவங்க கிட்ட மறைச்சது சட்டப்படி தப்பு இல்லையா? தப்புங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நமக்கு வேற சங்கடங்களையும் உருவாக்கும்ல. போலீஸுக்கு நிவேதா மேல வந்திருக்கிறது வெறும் சந்தேகம்தான். அந்த ரெட்ட கொலை மேட்டர்ல நிவேதாக்கு என்ன பங்கு, என்ன ஏதுங்கிறதெல்லாம் இன்னும் போலீஸ்க்கு உட்பட யாருக்கும் தெரியாது. இது சம்பந்தமான விசாரணையில இதை ஸ்டார்டிங் பாயிண்ட் நினைச்சதா அவங்க நிவேதாவை என்கொயரி பண்ண நினைக்கிறாங்க. அப்படி வரப்ப நீங்க நிவேதாவை அவங்க முன்னாடி காட்டியிருந்தீங்கன்னா அவங்க பிரிலிமினரி என்கொயரி பண்ணி அவங்க விட்டுருப்பாங்க. ஆனா நீங்க நிவேதாவை மறைச்சதின் விளைவு இப்போ அவங்க நிவேதா மேலப்பட்ட சந்தேகம் அதிகமா இருக்கும். அதுவும் நீங்க ரொம்ப திட்டம் போட்டு அவங்கள சென்னையிலிருந்தே வெளியேற்றி இருக்கீங்க. நிவேதாங்கிற பேர்ல இன்னொரு பெண்ணை வேற போலீஸ்க்கு முன்னாடி அனுப்பியிருக்கீங்க. இது எல்லாமே டிராமாங்கிறத அவங்க உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அதுக்குள்ள நிவேதா வெளியூருக்கு போயிடுவா இல்லையா சார்? எனக்கு அது போதும் சார். என்ன சாரு, சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க? நீ ரொம்ப தெளிவா யோசிக்கிறவன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கொள்ள போனாலும் பரவாயில்ல, சாவி என்கிட்ட பத்திரமா இருக்குங்கிற மாதிரி பேசுற. மும்பைக்கு போயிட்டா நிவேதா தப்பிச்சிடுவாளா? மும்பைல போலீஸ்க்கு ரீச் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஃபார் தட் மேட்டர் போலீஸ் நினைச்சா அவங்களுக்கு சிங்கப்பூர் வரைக்கும் ரீச் இருக்கு. நிவேதா சென்னையை விட்டு தாண்டி போயிட்டா அவ சேஃப்னு நீ எப்படி நம்புற? அனுமன சொல்றது நிஜம்தாங்க. போலீஸ் நினைச்சா நிவேதாவை அரெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. எப்படி சார்? நிவேதாவை உடனடியா சென்னைக்கு கொண்டு வராததுனால போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். அது எப்படி சார் முடியும்? என் மேலதான் எந்த சார்ஜும் இல்லையே. சார்ஜுங்கிறது என்னங்க? போலீஸ்காரங்க எழுதுற வெறும் பேப்பர் தானங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நிவேதா மேல கூட as of now எந்த சார்ஜுமே இல்ல. இருக்கிறது எல்லாம் வெறும் சந்தேகம் தான். ஒரு ஆளை விசாரிக்கிறதுக்கு அந்த ஆள் மேல ஏதாவது சார்ஜ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சந்தேகம் இருந்தாலே போதும். உங்க மேல சந்தேகம் இருக்கிறதா ஏதாவது ஒரு கதையை குக்கப் பண்ணுவாங்க. உங்களை ஒரு பிரிலிமினரி என்கொயரிக்காக அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணது மூலமா நிவேதாவை இங்க வந்தே ஆக வேண்டிய சூழ்நிலையை அவங்க உருவாக்குவாங்க. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லல. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். இதையே நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சார், நான் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தேன். எல்லாத்தையும் யோசிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரே ஒரு ப்ரையாரிட்டி தான் இருந்தது. அது என் பொண்ணோட வாழ்க்கை. அவ வாழ்க்கைக்கு எந்த சேதாரமும் வந்துடக்கூடாது. அதுக்காக நான் ஜெயிலுக்கு போக வேண்டி வந்துச்சுன்னா கூட தயாரா இருக்கேன் சார். ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? நான் சொல்றது ஒரு யூகம் தான். இப்படிதான் நடக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இப்படிலாம் நம்ம எதிர்பார்த்தாதான் அதுக்கு சரியான பதில் நடவடிக்கையை எடுக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். தேவைப்பட்டா உங்களுக்கும் நிவேதாவுக்கும் முன்ஜாமீன் எடுக்க முடியுமான்னு பார்க்கறேன். நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். ஆனா போலீஸ் என்கொயரிக்கு வரும்போது அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி எதுவும் பேசாதீங்க. நடந்தது எதுவும் டிராமா கிடையாது, எல்லாமே தற்செயலாக நடந்ததான்னு அவங்க கிட்ட பேசணும். அவங்க ஏற்கனவே ரொம்ப எரிச்சல் இருப்பாங்க. நாம எதையாவது தப்பா பேசிட்டோம்னா அவங்க ரொம்ப எலாடிக்கேட்டா பிகேவ் பண்ணுவாங்க. ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே வாங்கம்மா. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். சரிம்மா. தேங்க்யூ சார். ஆ ஏனே, நீங்க சொன்னது சரியா போச்சுனே. இந்த பவித்ரா பிள்ளை எங்கேயோ ஊரை சுத்திட்டு தான் வர. நேத்து ராத்திரி லேட்டா தான் வீட்டுக்கு வந்து படுத்திருக்கான பாத்துக்கோங்களேன். நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் யாரு கேட்கணும்? உன் புருஷன் கேட்கணும். அவரு கேட்கறது இல்ல. உன் பிள்ளைகள யாரும் கேட்கறது இல்லைங்கிற தைரியத்துல தறி கட்டு தலை கொளுத்து ஆடுது. இந்த ஆகாஷ் பைய தப்பண்ணா கூட ஏதோ ஆம்பளை பைய எக்கேடு கெட்டு போறான்னு விட்டுறலாம். இது பொம்பளை பிள்ளை விஷயம், எப்படின்னே விட முடியும்? சரியா வராதுலனே. நீ கவலைப்படாதாத்தா. இந்த பவித்ரா வாழை நான் ஒட்ட நறுக்கிறேன். ஏ பவித்ரா, பவித்ரா. என்ன மாமா இப்ப எதுக்கு கூவிக்கிட்டு இருக்கீங்க? நேத்து எங்கேயோ டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு லேட்டா வந்தியே, எங்க போயிருந்த நீ? எங்க மேடம் வீட்ல இருந்து டியூஷன் முடிச்சுட்டு குரூப் ஸ்டடிக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் மாமா. அப்படி என்ன பாடம் படிக்க போயிருந்த? எல்லா பாடம் தான். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல?
சேர்ந்து படிக்க போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தானடி நீ போயிருந்திருக்கணும். நீ பாட்டுக்கு போயிட்டு ராத்திரி லேட்டா வந்து படுத்துட்டு காலையில படிக்க போனேன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? அப்புறம் அம்மா கறி நான் எதுக்குடி இந்த வீட்டுல இருக்கேன்? சரியா கேட்டதா, பொட்டில் அடிச்ச மாதிரி கேட்டேன். ஏன்டா மேடம் வீட்டுக்கு படிக்க போறேன்ட்டு மத்தியானம் போன நீ ராத்திரி 11 மணிக்கு வந்து நிக்க, இது என்ன பழக்கம்? மாமா சும்மா அம்மா கிட்ட எதையாவது சொல்லி கோழி மூட்டிட்டு இருக்காதீங்க. விஷயத்த சொல்லலாம்னு தான் அம்மாக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அவங்க எடுக்கவே இல்ல. அதனாலதான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி குரூப் ஸ்டடியை பத்தி சொல்லிட்டு போனேன். என்ன அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு தானப்பா நான் குரூப் ஸ்டடிக்கே போனேன். கேட்டுக்கங்க ரெண்டு பேரும். உன் வாய் மூடு. ஏய், எதுக்கு இப்ப அவ வாய் மூட சொல்ற? முதல்ல உன் வாய் மூடு. என்ன பிரச்சனை? ஆமா, என்ன சொல்றான் உன் மாமா சகுனி? பாருங்கப்பா, நான் யார்கிட்டயுமே சொல்லாம ஊர் சுத்துறேன்னு மாமா அம்மா கிட்ட ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஏய், என்ன? இல்ல நம்ம பிரச்சனை அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல இதை கவனிப்பா. என்னையா? ஏன் நல்ல தானே போயிட்டு இருக்கு? எதுக்கு இப்ப குடும்பத்துல குட்டை குழப்பற நீ? ஏய், உனக்கு இப்ப கொஞ்ச நாள வாய் கொஞ்சம் ஜாஸ்தியா தாண்டி போயிட்டு இருக்கு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏங்க, ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படி அங்க வளர்ப்பீங்க? ஏய், நான் இவளை இப்ப வளர்த்ததுல என்ன குத்தம் கண்டுபிடிச்ச நீ? என்ன தப்பு நடந்து போச்சு? படிக்கிறதுக்கு போறேன்னு சொன்னா போயிட்டு வாடின்னு சொன்னேன். ஏன் பொம்பளை பிள்ளைங்க படிக்க போக கூடாதா? இந்த பாருங்க, இப்படியே அவ இஷ்டத்துக்கு விட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஒழுக்கம் சரியில்லாம போயிருவா. பாத்துக்கங்க. எனக்கு புரியல இருக்கு. என்ன இப்ப ஒழுக்கம் கெட்டு போச்சுங்கிற நீ? யோ மச்சான், அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்கேயோ போயிட்டு ராத்திரி 11 மணிக்கு வாரா. நீரு பரவாயில்லன்னு சொல்லுது. இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்தா பொட்ட பிள்ளை கட்டம்னா போகும். ஆமா யோ, அறிவு களஞ்சியம் நீரு பொத்து. என் பிள்ளைய எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட்டு எல்லாருடைய நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்க. பாத்தியாமா உன் புருஷன் பேசுற பேச்ச? இந்த குடும்பத்து மேல நிஜமான அக்கறையில நான் சொன்னா அவர் நிம்மதியை நான் கெடுக்கிறேன்னு சொல்லுதாரு. யோ, எதுக்கு இப்ப நீ நொய் சொல்லிட்டு இருக்க? நான் எங்க நொய்யுங்க, அவ எங்க போயிட்டு வந்தான்னு கேளுன்னு சொல்லுதேன். பவி, என்னம்மா சொல்றான் இந்த ஆளு? எங்க போன நீ? அதான் சொன்னேன்லப்பா குரூப் ஸ்டடி. அது சாயங்காலம். மத்தியானம் எங்க போன அதை சொல்லு. ஆட்டோ ஏறதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்தாச்சா கேட்டுக்கிட்டு இருந்தியா? டியூஷன் தான் டிக்கெட் எடுப்பாவளோ? கேளுமையா. மடி, என்னம்மா இந்த ஆளு என்னென்னமோ சொல்றான்? அது ஒண்ணும் இல்லப்பா, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி சினிமாவுக்கு கூப்பிட்டா. அதனால எல்லாரும் மேட்னி ஷோ சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம்ப்பா. அடி பாவி, என்கிட்ட என்னடி சொல்லிட்டு போன? என்னமோ டீச்சர் காரி படிப்புல மந்தமா இருக்கிறவளுக்கு பாடம் சொல்லி கிழிக்கிறா. நான் போய் கிழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அப்ப போய் தானடி சொல்லிட்டு போயிருக்க? ஃப்ரெண்டுக்கு பர்த்டே சினிமாவுக்கு போறோம்னு சொன்னா நீ விடுவியா? கத்துவில, அதனாலதான் சரி, சொல்ல. அது போகட்டும். சினிமாவுக்கு பசங்களும் வந்திருந்தாங்கல்ல? இல்ல, எல்லாமே பொண்ணுங்க தான். அதை எப்படி நான் நம்புறது? ஸ்பெஷல் கிளாஸ் போனங்கிற விஷயத்துல போய் சொன்ன மாதிரி இதுல எப்படி போய் சொல்ல மாட்டேன்? சினிமாக்கு போனேன்னு உண்மையே சொன்னேன்ல, அப்புறம் இதுல மட்டும் போய் சொல்லணும்னு என்ன அவசியம்? என்னடி வாய் நீ? ஏய். பிள்ளைய பார் பிள்ளை. எதுக்குடி நீ இப்ப சும்மா வெட்டியா கத்திக்கிட்டு இருக்க? இராத்தா, இருக்கட்டும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை கையுங்களுமா பிடிக்கல பாரு. என்ன பாரு? இத பாருக்கு, உங்க அண்ணன் செய்யறது எதுவுமே சரியில்லை. நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம பிள்ளைங்களை பத்தி நமக்கு தெரியாதாடி? இப்படி பிள்ளைங்க மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நிஜமாவே இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு அதே வழியில போயிடுவாங்க. பின்னாடி வரக்கூடிய ஆபத்தை முன்னாடியே சொல்லிட்டேன், புரிஞ்சு நடந்துக்க. எல்லாத்துலயும் மூக்க நுழைச்சு குட்டையை குழப்பிக்கிட்டே இருப்பான். மூஞ்ச பாரு. சொல்லுவே உங்க அண்ணன் கிட்ட. நல்ல கடுவு முனை மாதிரி முடிக்கிறான் பாரு. அட வெண்ணைக்கு பிறந்த வெண்ண. என்னனே பிள்ளைகளை கூப்பிட்டு கண்டிப்பாருன்னு பார்த்தா நம்ம 2 பேத்துக்கும் புத்திமதி சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் பிள்ளையில பெத்தா இருந்தா தான் பேரு. பிள்ளையில எப்படி வளர்க்க தெரியும் தெரியுமா? பிள்ளையில எப்படி வளர்க்கணும் பெரியவங்க சொல்லிருக்காங்க தெரியுமா? முருங்கையை ஒடிச்சு வள, பிள்ளைய அடிச்சு வள. உன் புருஷனுக்கு அது தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா அப்படி பிள்ளையில வளர்த்துருப்பாரா? அண்ணன் உன் மாவ பவித்ராவை கிடுக்கு பிடி போட்டு கேள்வி கேட்டோன்னே பேவுள்ள சினிமாவுக்கு போனேன்னு ஒத்துக்கிட்டா பாத்தியா? ஆமாண்ணே, இந்த பவித்ரா பிள்ளை போக்கு கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா தானே ஆமாத்தா. இருக்கு. நீங்க தான் எப்படியாவது திருத்தணும்னே. கவலையப்படாத, இந்த பவித்ராவை எப்படி வழிக்கு கொண்டு வரணுங்கிறத நான் பாத்துக்கிட்டேன். சுமி, என்ன ஆபீஸ்க்கா? ஆமாங்க. ஓ, அம்மா, இந்த புடவை எங்க வாங்குனீங்க? ஏன் நீங்க வாங்க போறீங்களா? எனக்கு இல்ல. அப்புறம் பியூலா ஷென்பகா யாருக்காவது வாங்க போறீங்களா? சச்சா, ஷென்பகா இந்த மாதிரி எல்லாம் போட மாட்டா. அப்ப யாருக்கு? போலீஸ் இன்ஸ்பெக்டர் கணபதின்னு. இந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, யாரோடதுன்னு கேட்டாரு. நான் என்னடா என்கொயரி வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாருன்னு எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரோட மனைவிக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் தான் என் ரூம்மேட் சுமித்ராவோடதுன்னு சொன்னேன். அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிட்டார் போல இருக்கு உங்க ட்ரெஸ்ஸ பார்த்து. 2வது வாட்டி வந்தப்ப கூட கேட்டாருன்னா பாருங்களேன். என்னங்க இவ்வளவு சொல்ற, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னங்க பாசிட்டிவா தானே சொன்னேன்.
இதுக்கு ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? யாரோ ஒருத்தர் என் புடவை நல்லா இருக்குன்னு சொன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அந்த ஆளை தேடி போயினா தேங்க்ஸ் சொல்லணுமா? ஏங்க எதுக்கு இப்படி சுள்ளுன்னு விடுறீங்க? நான் நடந்ததை தானே சொன்னேன். சாரி, நான் ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுங்கிற பதட்டத்துல ஏதோ சொல்லிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. சச்சா பரவாயில்லங்க. என்னங்க திடீர்னு புடவையை மாத்திட்டீங்க? எனக்கு என்னமோ அந்த புடவை நல்லாலாம் தோணுச்சு, அதான் மாத்திட்டேன். சரி, நான் வரேன். நீங்க இங்க தான் தங்கி இருக்கீங்களா?